ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கலாத்திற்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வராக வாசிக்கின்றோம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த பொழுது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மரமோ அல்லது ஒரு தடி காணப்படுகிறது சென்றால் அதை மிகவும் லகுவாக சரியான ஆயுதத்தை பயன்படுத்தி அதை முறித்து விடலாம். ஆனால் அதுவே ஒரு 10 தடியை ஒன்றாக சேர்த்து வைத்து முறிப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம். இது போல தனித்து நிற்பவர்களுக்கும் பலரோடு ஐக்கியமாய் இருப்பவர்களுக்கும் உள்ளதான ஒரு வித்தியாசம். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்ததான அந்த அழைப்பு என்பது, அவர் சந்தித்ததான அந்த சந்திப்பு என்பது ஒரு வித்தியாசமான முறையில அவரை சந்தித்தார், அழைத்தார். அவருக்கு புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்யும் அழைப்பையும் அவர் ஏற்படுத்தினார். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இது தனக்குரிய ஊழியம் என்று சொல்லி தனித்து நின்று தனக்கு கொடுக்கப்பட்டதை அவர் முன்பாக கொண்டு செல்லவில்லை. அப்படிப்பட்ட ஊழியம் அவர் செய்வதற்கு முன்வரவில்லை. அவர் மற்ற அங்கு காணப்பட்டிருந்தான எல்லா அப்போஸ்தலர்களையும் அவர் சந்திக்கிறார். தன்னுடைய அழைப்பை குறித்து அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். அவர்களுடைய அந்த அங்கீகாரத்தையும் அவர் பெற்று, அவர்களும் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர் என்பதை மறந்தவர்களாக இப்போது ஒரு புறஜாதியார் மத்தியிலே சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு ஆண்டவரால் அழைப்பு பெற்று அவர் ஊழியத்திற்கு கடந்து வந்திருக்கிறதை நன்றாக புரிந்து கொண்டு பவுலை மற்ற அப்போஸ்தலர்கள் யாவரும் ஏற்றுக்கொண்டார்கள். தங்கள் ஐக்கியத்திற்குள்ளாக அவரை சேர்த்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதைத்தான் ஒரு சகோதரத்துவம் என்று சொல்லி, ஒரு ஐக்கியம் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். கிறிஸ்துவை அறிவிக்கிறதுல எல்லோரும் ஏகமனதாய் கைகோர்த்து செயல்படுவதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அழைப்பு காணப்பட்டாலும் அதை நன்றாக புரிந்து கொண்டு ஐக்கியமாய் ஒன்று சேர்ந்து பணி செய்ய அந்த அப்போஸ்தலர்கள் அப்படிப்பட்ட மனம் படைத்தவர்களாய் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சிந்தனையினால் தரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். காரணம், தேவனோடு கூட உள்ளதான அந்த ஐக்கியம், அந்த உறவு என்பது அது மிகவும் பலமுள்ளதாக, மிகவும் ஸ்ட்ராங்காய் காணப்பட்டபடியினாலே, மிகவும் உண்மை உத்தவமாய் காணப்பட்டபடியினாலே இவருடைய ஊழியம் பலதரப்பட்ட ஊழியமாய் இருந்தாலும் ஒரு ஐக்கியத்தோடு கூட ஒற்றுமையோடு கூட அவர்கள் செய்தார்கள். தேவன் ஒவ்வொருவருக்கும் அளித்த கிருபையை நன்றாக புரிந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தினுடைய இந்த கெட்டுமான பணியில் ஒருமனமாய் அவர்கள் செயல்பட தொடங்கினார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஐக்கியமும் புரிந்து கொள்ளுகிற அந்த உணர்வும் தான் இன்று நம்முடைய மத்தியில் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். ஒரு மனதோடு கூட பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கு நாட்களே நம்முடைய மனம் சம்மதிக்கிறதா? இந்த அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக ஊழியக்காரர்களான சரி, விசுவாசிகளானாலும் சரி, நான் பெரியவன் நீ பெரியவன் என்கிறதான அப்படிப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் சபைக்குள்ளாகவும் காணப்படுகிறது, ஊழியத்திற்குள்ளாகவும் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பெருமை அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுவது நிமித்தமாக போட்டிகளும் பொறாமைகளும் தான் இன்று பெருகி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் நாம் தனித்து நின்றால் சத்ருவானவன் நம்மை லகுவாக ஜெயித்து விட, மிக சீக்கிரமாக அவன் நம்மை கைப்பற்றி விடுவான். நம்மை அவன் எளிதாக அவன் விழுங்கி விடுவான். அதே சமயத்திலே நாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு சகோதரத்துவமாக ஒருமித்து கூடி நிற்கிறதான பொழுது, ஒரு ஐக்கியத்தோடு கூட காணப்படுகிறதான பொழுது அவனால் நம்மை ஒரு நாளும் அசைக்கவே முடியாது. இந்த ஊழியமானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, நாம் கடவுளோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்திலே தொடர்பு கொண்டு ஒரு ஐக்கியமுள்ளவர்களாக, சகோதர சகோதரிகளாக ஒரு ஐக்கியமுள்ளவர்களாய் காணப்படுகிறதான பொழுது நம்முடைய எதிரியானவன் ஒரு நாள் நம்மை அசைக்கவே முடியாது.
எனவே கிறிஸ்துவனுடைய அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதில் நாம் ஒன்றாக சேர்ந்து கரம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த சுவிசேஷத்தை ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு நாட்களை கடந்து சென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி நாம் அறிவிப்பதில் நாம் முன்பாக கடந்து வர வேண்டும். நாம் யாரை நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்க அவருடைய அன்பை, இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக அன்பை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறோமோ, நாம் ஒன்றாக சேர்ந்து அவருடைய பணியை கண்டு நாம் எழும்பி நிற்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அதனால வசனம் சொல்லுகிறபடி ஒரு ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது, ஒரு ஒற்றுமை தேவைப்படுகிறது, ஒரு சகோதரத்துவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. இது எவ்வாறு உண்டாகிறது என்று சொன்னால், நாம் தேவனோடு கொண்டுள்ள அந்த உறவு, அந்த ஐக்கியம் சரியாக இருந்தால், நாம் வாழ்ந்து வருகிற சமுதாயத்திலானாலும் சரி, குடும்பத்திலானாலும் சரி, சபையிலானாலும் சரி, ஊழியர்களுடைய மத்தியிலானாலும் சரி, நிச்சயமாக ஒரு ஐக்கியம், ஒரு சகோதரத்துவம் காணப்படும் என்பதை இந்த காலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காண்பிக்கிறார். எனவே முதலாவது தேவனோடு கூட உறவிலே சரியாக நிற்போமானால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக ஐக்கியம் நிச்சயமாய் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தினால் கட்டப்படுவதற்கு பவுலை போல நம்முடைய வாழ்க்கையிலே பெருமைக்கு இடம் கொடுக்காதவர்களாக தாழ்மையின் சுபாவத்தோடு கூட மைக்கப்பட பிரயாசம் எடுப்போம். தெய்வ கிருபை யாவரோடு கூட இருப்பதாக ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்க தேசத்திலே கோடிக்கணக்கான மக்களை பொம்மை அறியாமல் பலவிதமான தவறான பாதையில கடந்து செல்கிறார்கள், நரகத்தை நோக்கி கடந்து செல்கிறார்கள். தகப்பனே, அவர்களுக்கு உடைய நற்செய்தியை, அன்பின் சுவிசேஷத்தை, அந்த ஐக்கியம் நிறைந்த அந்த தெய்வீக சகோதரத்துவம் நிறைந்த அந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு யாவரையும் எடுத்து பயன்படுத்தும். முதலாவது ஆண்டவர் எங்களுக்குள்ளாகவும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை, ஒரு ஒற்றுமையை என் தேவன் கர்த்தாவினர் கட்டளிடப்போகிறபடி நமக்கு நன்றி. குடும்ப வாழ்க்கையிலும் சபை ஊழியங்களிலும் ஊழியர் மத்தியிலும் கர்த்தாவை அப்படிப்பட்ட ஐக்கியத்தினால் யாவரையும் கட்டுவீரார். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.